Audio Jungle. அனைவருக்கும் வணக்கங்க. ஸ்ரீ சாய்பாபா ஹோம்ஸ்லேருந்து மோகன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பள்ளிக்கரணை நாராயணபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ரோ வில்லா தான் பார்க்க போகிறோம். அது ஆப்போசிட்டில் தெரியுது இல்லைங்களா, இதுதான். இதில் மொத்தம் 6 ரோ வில்லா இருக்குங்க. அதில் ஒரு வில்லா சேல்ஸ்க்கு வந்திருக்கு. 4 இயர்ஸ் தான் ஆகுது. இது எங்கே இருக்குன்னா, நம்ம வேளச்சேரி டு மேடவாக்கம் மெயின் ரோடு இருக்குங்களா, அது தெரியுது பாருங்கள். அந்த ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 150 மீட்டருங்க, ரொம்ப பக்கங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வில்லா அமைஞ்சிருக்குங்க. இங்கே கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த ஹெவி ஃப்ளட்டு வருது பார்த்திங்களா, 2023ல் 2015லலாம் வந்தது பார்த்திங்களா, அப்போல்லாமே இங்கெல்லாம் தண்ணியே வரலைங்க. இப்போ நம்ம இந்த வில்லாக்குள்ளே போகலாங்க. இது எப்படி இருக்குன்னா, மொத்தம் 6 வில்லா இருக்கும். இது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கார் பார்க் கொடுத்துருக்குறாங்க. ஒரு வில்லாக்கும் செப்பரேட் கார் பார்க்குங்க. அதை தெரியுது இல்லைங்களா, ரைட் ஹேண்ட் சைடில். அதுதான் 2 கார் நிறுத்தலாம், 2 கார் தாராளமாக நிறுத்தலாம். ஒரு 3 பைக்கு நிறுத்திக்கலாங்க. அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் விட்டுருக்குறாங்க. மொத்தம் 6 வில்லா இருக்குங்க. இதில் ஒரு வில்லா தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இது தெரியுது இல்லைங்களா, இந்த வில்லா. இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இருக்குது பார்த்திங்களா, இதுதான் அந்த வில்லாவோட கவர்டு கார் பார்க்கிங். இது 2 கார் பார்க் நிறுத்தலாம், ஒரு 3-4 பைக்குமே நிறுத்திக்கலாம். கிரவுண்ட் வாட்டருமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரைனேஜ் எல்லாமே போட்டுட்டாங்க, இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல. இன்னும் ஒரு 2-3 மந்தில் கனெக்ஷன் கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்கிறதுனால தண்ணி பிரச்சனையே கிடையாதுங்க. இங்கே இதுதான் இந்த வில்லாவோட கவர்டு கார் பார்க்கு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. இது எப்படி இருக்கும்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்டெப்ஸு மட்டும்தான் இருக்கும். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போனவுடனே ஒரு ஹால், கிச்சன், ஒரு பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம் இருக்கும். செகண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், 2 பெட்ரூமுமே அட்டாச் பாத்ரூமோடு இருக்குங்க. ஒரு சின்ன ஒரு பால்கனியுமே இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் போனோன்னா நல்ல பெரிய ஹாலு, பால் சீலிங் எல்லாமே போட்டு வச்சுருக்கிறாரு. கரெக்டாக ஒரு 4 இயர்ஸ் தான் ஆகுது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி. இது வுட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. மாடலர் கிச்சன், பால் சீலிங்கு எல்லாமே பண்ணியிருக்கிறாருங்க. இதோட பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா 1575 ஸ்கொயர் ஃபீட்டு. இது யூடிஎஸ் 786 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. கிச்சன்லேயுமே பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சன், இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா 9க்கு 5ங்க. சிமினி கூட இருக்குங்க. அதேமாதிரி சவுத் வெஸ்ட்டில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் 10க்கு 12ங்க. இதுலேயுமே கபோர்டு எல்லாம் வுட் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும். இதில் 3 பாத்ரூம் இருக்குங்க. 3மே வெஸ்டர்ன் தான். தெரியுது இல்லைங்களா, இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அட்டாச்சு பாத்ரூம். இது மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம்ன்றதுனால கரெக்டாக பஸ்ஸு ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க. கரெக்டாக இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் டிஏவி ஸ்கூலுமே அமைஞ்சிருக்குங்க. ஹாலில் ஒரு டைனிங் ஏரியா செப்பரேட்டாக இருக்குது. அந்த டைனிங் ஏரியா விட்டு ஒரு வாஷ் பேஷனுமே அமைஞ்சிருக்கு. இந்த ஹாலோட சைஸுமே பார்த்திங்கன்னா 16க்கு 22ங்க. பெரிய ஹாலுங்க. இப்போ நம்ம பாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகலாம் வாங்க. ஸ்டெப்ஸு எல்லாமே கிரைனைட்டுங்க. ரெயிலிங் எல்லாமே எஸ்எஸ் ரெயிலிங் போட்டிருக்காங்க. இப்போ செகண்ட் ஃப்ளோரில் ஏறினோடனே ஒரு சிட் அவுட்டு, அது எதிர்க்க ஒரு சின்ன பால்கனி ஒன்று வருது. இது தேர்ட் ஃப்ளோர் மொட்டை மாடிக்கு போகக்கூடிய வழி. இப்போ நம்ம உள்ளே என்ட்ரு ஆனோன்னு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் வரும், அட்டாச்சோடு இருக்காது. இது 2மே பெரிய பெரிய பெட்ரூமுங்க. 12க்கு 14ங்க. இதுலேயுமே வுட் ஒர்க் எல்லாமே, கபோர்டு எல்லாமே போட்டிருக்காரு, வுட் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இதுவுமே வெஸ்டர்ன் டைப்பு தாங்க. அதே மாதிரி அந்த பெட்ரூம்லேயுமே அதே மாதிரி தான், அட்டாச் பாத்ரூம் தான். அந்த பெட்ரூம் சைஸுமே பார்த்திங்கன்னா சேம் இதே தான், 12க்கு 14ங்க.
ரெண்டுமே வந்து பெரிய பெரிய பெட்ரூமுங்க. இது வந்து பஸ் வசதி, ட்ரெயின் வசதி. ட்ரெயின் நம்ம போனோம்னாக்கா எம்ஆர்டிஎஸ் வந்து இங்கேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டருங்க வேளச்சேரி எம்ஆர்டிஎஸ். இப்போ மேடவாக்கத்தில் போட்டுட்ருக்கக்கூடிய மெட்ரோ வந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டரில் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூம்லேயுமே வந்து வுட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கு. இப்போ நம்ம இது வீட்டுக்கு வரணுன்னா ஒரே ஒரு லைட்டாக ஒரு பெயிண்டிங் மட்டும் பண்ணால் போதுங்க. ஒரு சின்ன ஒரு பால்கனிங்க இது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபாய் சொல்கிறாரு. இது ஃபைனல் ரேட்டுன்னு சொல்கிறாரு ஓனரு. டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்காரு. ஓனருமே இங்கே தான் பள்ளிக்கரணையில் தான் இருக்கார். ஸோ அவர் இப்போ மேடவாக்கத்தில் ஒரு புது வீடு வாங்கியிருக்காரு. அதனால் அவருக்கு காசு பத்தலை. அதனால் இதை சேல்ஸ் பண்ணுறாருங்க. எல்லா பேங்க்லேயுமே லோன் கிடைக்கும். 80% லோனுமே கிடைக்கும். டாக்குமெண்ட் எல்லாமே க்ளீனாக வச்சுருக்காரு. டைரக்ட் ஓனர் தான். நீங்கள் ஓனர்கிட்டே நேரடியாகவே பேசலாங்க. மொட்டை மாடிலையுமே பார்த்திங்கன்னா கூலிங் டைல்லாம் போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து 2 டேங்க் இருக்குது. சின்டெக்ஸ் டேங்க் 2 இருக்குது. ஒன்று மெட்ரோ வாட்டருக்கு, ஒன்று கிரவுண்ட் வாட்டருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஷீட்டுமே போட்டிருக்காரு. ஒரு செப்பரேட் வீடு மாதிரி இருக்கும், செப்பரேட் வில்லா மாதிரி இருக்கும். இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த மாதிரி டைப்பில் இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 4 இயர்ஸ் தான் ஆகுது. அது ஆப்போசிட்டில் ஒரு இந்த ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு வீடு தெரியுது இல்லைங்களா, பில்டிங்கு அது தெரியுது பார்த்தீங்களா, இதுதாங்க டிஏவி. இது வந்து கோபாலபுரம் டிஏவி ஸ்கூலுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நல்லதுங்க.